கோட்டைகள், சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகள், முக்கியமான துறைமுகங்கள், முக்கியமான அகழ்வாய்வுகள் நடந்த இடங்களை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? தட்சசீலம் இந்தியாவோட உச்சம் தலையில இந்த வளைவில் இருக்க இடம் தான் தட்சசீலம். இந்த தட்சசீலம் எங்க இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான் நாட்டுல முன்னாடி இருந்த பஞ்சாப் மாநிலத்துல ராவல்பிண்டி மாவட்டம் தான் இந்த தட்சசீலம். பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் தட்சசீல நகரம் அமைந்துள்ளது. ராமாயணம் மகாபாரதம் இந்தியாவோட இதிகாசங்கள். இந்த மகாபாரதத்தை முதலாக தட்சசீல நகரத்தில் வைசம்பாயனர் தம் சீடர்களுக்கு உரைத்தார். இந்த இடத்துல தாங்க தட்சசீலம் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இப்ப நாம பார்க்கிற இடம் பெஷாவர். இந்த பெஷாவர் எங்க இருக்கு தெரியுமா? பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் தலைநகரம் பெஷாவர். பெஷாவர்னா என்ன பொருள் தெரியுமா? உயரமான கோட்டை. பேரரசர் கனிஷ்கர் புருஷபுரம் என்னும் நகரை உருவாக்கினார். அதன் தலைநகராக பெஷாவரை அறிவித்தார். புருஷபுரத்தோட தலைநகரம் பெஷாவர். காந்தாரம் இது ஆப்கானிஸ்தான் நாட்டின் 2வது பெரிய நகரம். காந்தகார் மாகாணத்தின் தலைநகரம். அலெக்சாண்டர் இந்த நகரை மறுசீரமைத்து அலெக்சாண்ட்ரியா என்னும் பெயரை வைத்தார். காந்தார நகரம் கடல் மட்டத்திலிருந்து 1005 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது ஆப்கானிஸ்தானத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தானேஸ்வரம் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் காகர் நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது வரலாற்று புகழ்மிக்க நகரம். இது டெல்லியிலிருந்து 160 கிலோமீட்டர் குருஷேத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கர்ஷவர்த்தரோட தந்தை பிரபாகவர்த்தனர் வர்த்தன மரபை நிறுவி தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். இந்திரபிரஸ்தம் டெல்லியில ராஷ்டிரபதி பவனத்தின் கிழக்கே 2.5 மைல் தூரத்தில் இதிகாச காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. தற்போது இந்த இந்திரபிரஸ்தம் புராணகிலா என்று அழைக்கப்படுகிறது. கன்னோசி உத்தரப்பிரதேச மாநில கன்னோசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பாண்டல நாட்டின் தென் பகுதிக்கு கன்னோஜி என்று பெயர் வைக்கப்பட்டது. இதனை கன்யா குப்தம் என்றும் அழைத்தனர். மதுரா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்று. ஆக்ராவில் இருந்து 50 கிலோமீட்டர் வடக்கிலும் டெல்லியில் இருந்து 45 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் அமைந்துள்ளது. கனிஷ்கரின் ஆட்சி காலத்தில் மதுரா 2வது தலைநகரமாக விளங்கியது. அயோத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சரையு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இந்த அயோத்தி பண்டைய கோசல நாட்டின் தலைநகரம். சர்ச்சைக்குரிய பாபர் மசூதியும் ராம ஜென்ம பூமியும் இந்த அயோத்தியில தான் அமைஞ்சிருக்கு. கபிலவஸ்து இந்தியா மற்றும் நேபாள நாட்டு எல்லையில் அமைந்துள்ளது. புத்த சமயத்தினரின் புனித யாத்திரை ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கபிலவஸ்துல உள்ள லும்பனி தோட்டத்துல தான் புத்தர் பிறந்தாரு. பாடலிபுத்திரம் இது பீகாரின் தலைநகரான பாட்னாவின் பழைய பெயர். பாட்னா தான் பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திர நகரம் கிமு 490 அஜாத சத்ருவால் கங்கை ஆற்றுக்கு அருகில் நிறுவப்பட்டது. இந்த பாடலிபுத்திரம் மகத அரசின் தலைநகராகவும் விளங்கியது. சந்திரகுப்த மௌரியரோட பேரன் அசோகருடைய காலத்துல இந்த பாடலிபுத்திர நகரத்தின் புகழ் பாரெங்கும் பரவியது. இந்த பாடலிபுத்திர நகரம் மௌரியர்களுக்கும் குப்தர்களுக்கும் தலைநகராக விளங்கியது. சாரநாத் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியின் வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க ஊர். இந்த ஊர்ல தான் மான் பூங்காவில் கௌதம புத்தர் தனது முதல் போதனையான தர்மம் அப்படின்னு சொல்றத போதித்தாரு. கயா பீகாரில் உள்ள ஒரு மாநகரம். பௌத்தரின் புனித ஸ்தலமான புத்தகயா கயாய்க்கு தெற்கில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது பீகாரின் தலைநகரான பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த புத்தகயாவில் தாங்க புத்தர் ஞானம் பெற்றாரு. பிரயாகை இது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம். பிரயாகை என்ற பெயர் பேரரசர் அக்பரால் 1853 சூட்டப்பட்டது. கங்கை ஆறு, யமுனை ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறு ஒன்றாக இந்த பிரயாகையில் சங்கமிக்கின்றன. அதனால் இது திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மற்றும் விபி சிங் ஆகிய 3 பிரதமர்களும் இந்த ஊரில் பிறந்தவர்கள். திரிவேணி சங்கமத்துக்கு அருகில் அக்பர் நிறுவிய கோட்டை அலகாபாத் கோட்டை. கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகர் நிறுவிய அலகாபாத் தூண் கல்வெட்டும் இந்த அலகாபாத் கோட்டையில தான் இருக்கு. உஜ்ஜயினி மத்திய இந்தியாவில் மால்வா பகுதியில் அமைந்துள்ள பழைய நகரம். இது மத்திய பிரதேச மாநிலத்தின் சிப்ரா ஆற்றங்கரையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. மகாபாரதத்தின்படி உஜ்ஜயினி அவந்தி அரசின் தலைநகரம். சாஞ்சி மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய நகரம். பௌத்த நினைவு சின்னங்கள் அதிகமாக இங்கு உள்ளன. இந்த நினைவு சின்னங்கள்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்தவை. சாந்தினாலே ஞாபகத்துக்கு வருவது புத்த மடாலயங்கள் அதிகமாக உள்ள பகுதி.
Короче, всем десь год два, все. Эй, садил, шапзать. ஜுனாகத் இது குஜராத் மாநிலத்தோட சௌராஷ்டிரா பகுதியில் அமைந்துள்ளது. ஜுனாகத் என்றால் குஜராத்திய மொழியில் பழைய துறைமுகம் என்பது பொருள். இந்த ஜுனாகத் நகரம் குஜராத்தின் 7வது பெரிய நகரம். 1948 இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் ஜுனாகத்தை ஆண்ட இறுதி அரசன் முகமது கான் ஜுனாகத்தை பாகிஸ்தானோட இணைக்க திட்டமிட்டாரு. இந்த நேரத்துல குஜராத்ல இருந்த மக்கள் புரட்சி செய்து ஜுனாகத்தை இந்திய அரசரோட இணைச்சாங்க. மக்கள் போராட்டம் செய்து இணைத்ததால் ஜுனாகத் இந்திய அரசின் ஒரு பகுதியாக இன்றும் விளங்கி வருகிறது. வல்லபி மேற்கு இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா தீபகற்பத்தில் பவநகர் அருகில் அமைந்திருக்கும் பண்டைய நகரம் வல்லபி. இது 475 முதல் 766 முடிய மைத்ரேய பேரரசின் தலைநகரமாக விளங்கியது. அனைத்து மத கல்வி நிறுவனங்களின் தலைமையிடமாக விளங்கியது. அஜந்தா குகை ஓவியங்களுக்கு புகழ் பெற்றது. அஜந்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள புத்த மத சிற்பங்களும் ஓவியங்களும் காணப்படும் இடம். குகைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலில் ஓவியங்கள் காணப்படுகின்றன. 30 பாறைகளில் வெட்டப்பட்ட புத்த மத சிற்பங்கள் இந்திய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளன. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளமாகும். பூரி ஒடிசாவில் பூரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. 18 முறை முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட நகரம். 1803 1947 இந்தியா சுதந்திரமடையும் வரை ஆங்கில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. வெங்கி நாடு ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிக்கரை டெல்டாவில் பரவியுள்ள இடம். வெங்கியோட தலைநகரம் ஏலூருக்கு அருகிலுள்ள படவேகி. 7 நூற்றாண்டுகள் வரை பண்டைய ஆந்திராவில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த வெங்கி நகரம் விளங்கியது. மசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கிருஷ்ணா மாவட்டத்தில் அமைந்துள்ள துறைமுக நகரம். இங்குதான் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய முதல் கிழக்கிந்திய கம்பெனியின் தொழிற்சாலையை அமைத்தனர். பிஜப்பூர் கர்நாடக மாநிலத்தின் பிஜப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடம். பிஜப்பூரின் தலைநகரம் பிஜப்பூர். பிஜப்பூர் நகரம் 10ஆம் நூற்றாண்டுகளில் மேலை சாளுக்கிய அரசர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இது டெல்லி மற்றும் பாமினி சுல்தான்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. பிஜப்பூர் அரசர் அடில்ஷா பிஜப்பூர் கோட்டையை கட்டினார். அரிக்கமேடு பாண்டிச்சேரி யூனியன் பகுதியில் அமைந்துள்ளது. இதில் தொல்பொருள் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. சோழ காலத்துல இந்த அரிக்கமேடு மீனவ கிராமமாக இருந்தது. இந்தியா ரோம நாட்டுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதற்கு இந்த அரிக்கமேடு மிக சிறந்த சான்றாகும். காவேரி பூம்பட்டினம் முற்கால சோழர்களின் துறைமுக நகரம். சோழர்களின் தலைநகரமாகவும் இது விளங்கியது. காவேரி ஆறு கலைமுகத்தை தாண்டி அமைந்திருந்த இடத்திற்கு காவேரி பூம்பட்டினம் என்று பெயர். இதனை காவேரி பூம்பட்டினம், புகார், பூம்புகார் எனவும் அழைக்கலாம். காவேரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் இருந்த பட்டினத்தை காவேரி பூம்பட்டினம் சொல்றோம். ஆறு புகுமிடம் இது மருவி புகாறு ஆகி மேலும் மருவி புகார் என்றாகியது. உறையூர் இது திருச்சி மாநகரின் ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றின் தென்கரையில் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சிராப்பள்ளி கோட்டை அமைந்துள்ளது. இது முற்கால சோழர்களின் தலைநகரமாகும். இதன் மறுபெயர் கோழியூர், உரந்தை என்றும் சொல்லலாம். கொற்கை பாண்டிய நாட்டு முடிக்குரிய இளவரசனின் இருப்பிடம். பாண்டிய நாட்டின் முதல் தலைநகரம். முத்து நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டின் வணிக நகரம், பாண்டிய நாட்டின் கப்பற்படை தளம் ஆகிய சிறப்புமிக்கது இந்த கொற்கை நகரம். முசிறி திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவில் அமைந்திருக்கிறது. இங்குள்ள முசிறி துறைமுகம் பெர்சியா, மத்திய கிழக்கு, வடகிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடலின் வழியே ரோமானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் வாணிக தொடர்பு இருந்தது என்பதை எடுத்துரைக்கும் ஒரு சிறந்த துறைமுகம். தஞ்சாவூர் சோழர்களின் தலைநகரம். காவேரி டெல்டா பகுதி இங்குள்ளது. வளமான பகுதி, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் பகுதி. சோழர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது. இங்குள்ள தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய கலை பண்பாட்டு மையமாக விளங்குகிறது. மதுரை மாநகரம் கூடல் மாநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மதுரை மாநகரம் இடைக்கால மற்றும் பிற்கால பாண்டியர்களின் தலைநகராக விளங்கியது.
சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை இந்த மதுரை மண்ணையே சாரும். முதல் தமிழ் சங்கமும் மூன்றாவது தமிழ் சங்கமும் இந்த மதுரை மண்ணிலே இடம்பெற்றன சங்க காலத்தில். கலிங்கம் தற்கால ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் இணைந்த பகுதி. இந்த பகுதியை மகா மேகவாகன பேரரசு ஆட்சி செய்தது. இந்த கலிங்கம் பகுதியின் சிறப்பான மற்றும் புகழ்பெற்ற மன்னன் கலிங்கத்து காரவேலன். சேரர், சோழர், பாண்டியர் என மூவேந்தர்களும் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். நம்ம இந்திய நாட்டுல சிறப்பான பல்கலைக்கழகங்கள், சேர சோழ பாண்டியர்கள், தலை சிறந்த நகரங்கள் பழங்காலம் தொட்ட இந்திய மண்ணுக்கு பெருமை சேர்ப்பனவாக அமைந்துள்ளன.